இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் மாடியில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ முத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி அதுக்கு மீனா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அதை கேட்ட மீனாவும் தலகாணி எடுத்து அடிக்கிறாங்க, இப்படிலாம் பாடாதீங்கன்னு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலையில் முத்து வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு கூப்பிட்டு வராரு. இப்போ அவங்ககிட்ட இருக்க 3 காரையும் விற்கலான்னு இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த முத்து வந்து ஃபினான்ஸ் கொடுக்குறவர்கிட்ட சொல்கிறாரு, நான் என் 3 காரையும் விற்க போகிறேன், அதனால் அதுக்கான அமௌண்ட் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவர் சொல்கிறாரு, நீ எப்படி முத்து, நீ தான் நல்லா வளர்ந்து தானே வர, ஏன் விற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீட்டில் கடன் பிரச்சனை, வீட்டு வேற யாரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. வண்டியோட டாக்குமெண்ட்லாம் கொடு, நான் போய் செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ முத்துவும் பேப்பர்ஸ்லாம் வண்டியில் இருக்கு, டே போய் எடுத்து காட்டுங்கடான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறாரு முத்து. செல்வம் வந்து நீ ஆசைப்பட்டு வாங்கின கார் ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றாரு செல்வம். இல்லை இப்போ வித்தாதான் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மா அப்பா எவ்வளோ நாள் தான் மீனா வீட்டிலே இருக்கிறது அப்படின்றாங்க. சரி உன் முடிவு அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஃபினான்ஸ் கொடுக்குறவர் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு வராரு. மொத்தமாக பார்த்தோம்னா 7 லட்சம் தான்ப்பா போவோம் 3 வண்டிக்கும். இப்போ யாரும் செகண்ட் ஹேண்ட் வண்டியெல்லாம் வாங்குறது இல்லை, கொஞ்சம் எனக்கு இப்போ 38 லட்சம் கடன் இருக்கு, நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்களே அப்படின்றாரு முத்து. சரி வேற வழி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போறாரு. அப்படியே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு முத்துக்கு அட்வைஸ் பண்றாங்க, நமக்கு வந்த முதல்ல நம்ம வருமானம் பண்றது அதை விற்கவே கூடாது அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க. அதை கேட்ட முத்துவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் எங்க அம்மா அப்பாவை அவங்களோட சொந்த வீட்டில் நான் போய் சேர்க்கணும் அப்படின்னு முத்து ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ரவி கிச்சன்ல இருந்து வேகமாக வெளியே வந்து தொப்பையை கழட்டுறாரு, கழட்டிட்டு டென்ஷனாக இருக்காரு. இப்போ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, என்ன விஷயம், இங்கே முத்து அவனோட 3 காரையும் விற்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான், மனோஜ் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றான், நாமளும் நம்ம பங்குக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரவி சொல்கிறாங்க ஸ்ருதி கிட்ட. சரி பண்ணலாம், நான் எப்படியாச்சும் இந்த ஹோட்டலில் வச்சு நம்ம ஏதாச்சும் லோன் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. சரி சீக்கிரம் பாரு, நமக்கு டைம் இல்லை அப்படின்றாரு ரவி. என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, அதை வச்சு இப்போ மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. 50,000 எப்படி பார்த்தோம் அப்படின்றாரு ரவி. சரி சீக்கிரமாக அந்த ஹோட்டலை வச்சு லோனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்கிறாரு ரவி. அவங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன் எவ்வளோ லோன் கொடுப்பாங்கன்னு. சரி சூப்பர், அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா வந்து சங்க தலைவி போஸ்டை ராஜினாமா பண்றதுக்காக லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நீ இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் இதை பண்ணாதான் எங்க வீட்டுல நிம்மதி வரும் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சங்க தலைவி போஸ்டால தான் சிந்தாமணி என் கூட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க மீனா. இல்ல நீ அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இப்ப லெட்டர் எழுதி முடிச்சிட்ட உடனே போய் கொடுக்கலான்னு கிளம்புறா மீனா. அந்த டைம் பாத்தீங்கன்னா முத்து வராரு. முத்து வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க மீனாவை பார்த்து. இல்ல இதாலதான் நம்ம குடும்பம் பிரச்சனையில இருக்கு, நான் இதை போய் ராஜினாமா பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் பண்ணா அதான்னு முத்து சொல்றாரு. இதை கேட்ட மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் பாரு முத்து என்னென்னலாம் பண்ணுறான்னு, இப்படி பண்ணால் மறுபடியும் சிந்தாமணி ஓவரா ஆடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இப்போ எங்களுக்கு எல்லாமே நல்லா தொழில் போயிட்டு இருக்கு, நல்லா வருமானம் வருதுன்னு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துவும் கரெக்டாக ஃபீல் பண்ணுறாரு. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனாவோட ஃப்ரெண்டு வராங்க. பாத்தியா மீனா, உன் சங்கத்துல இருந்து படிச்சு ஒரு பொண்ணு ரொம்ப அதிகமா மார்க் வாங்கியிருக்கா, அப்படியே அந்த பொண்ணோட ரேங்கையும் பாக்குறாங்க மீனா. அதை பார்த்து எமோஷன் ஆகி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாத்தியா மீனா, உன்னால ஒரு பொண்ணு படிச்சிருக்கு, நம்மளால ஒரு பொண்ணு படிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இந்த இதுக்காக வச்சு நீ இந்த ராஜினாமா பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க மீனா.
ரொம்ப நன்றி மீனான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். சரி அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. பாத்தியா என் நிலைமை எப்படி ஆச்சுன்னு அப்படின்னு விஜயா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. நீ இங்கே ஜாலியாக இருக்க, எனக்கு தான் எதுவுமே பண்ணாமல் நானும் குடும்பம்னு இருந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அப்படிலாம் இல்லை, 2 பேருமே குடும்பம் தான் இருக்கோம். என் பையன் தான் என்னை விட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், அவன் பசங்களாவது உங்ககிட்ட இருக்காங்கன்னு விஜயாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க விஜயா கிட்ட. இருந்து என்ன பிரயோஜனம், நான் ஒரு வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இந்த வயசில் வேலைக்கா, எங்கே போவ அப்படின்னு, வழக்கம் போல தான் டான்ஸ் சொல்லி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க விஜயா. எவ்வளோ நாள் தான் நானும் அந்த பூக்காரி வீட்டிலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. கூட சீக்கிரம் என் வீட்டுக்கு நான் போயே ஆகணும், அதுக்கு நான் இப்போ சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. நீ எப்போ சம்பாதிச்சு எப்போ போவ அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவோட ஃப்ரெண்டு. இதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம கோவமாயி இதோட இங்கே சீரியல் முடிஞ்சிருது.